சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். நான் உங்க அபிதா ஸ்ரீ. இது டீ டைம் இல்ல, ஸ்திரீ டைம், நமக்கான டைம், பெண்களுக்கான டைம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா ஜாயிண்ட் ஃபேமிலி. ஜாயிண்ட் ஃபேமிலின்னு சொன்ன உடனே நான் ஏதோ பெரியப்பா, சித்தப்பா, தாத்தா, ரெண்டாவது தாத்தா இவாளெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன்னு நினைக்காதே. இன்னைக்கு இருக்கிற நவீன காலத்துல இன்னைக்கு இருக்கிற பொம்மநாட்டி என்ன சொல்றா, நான் என் மாமனார் மாமியாரோட இருக்கேன், அது நாங்க ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவ யாரு? தாத்தா பாட்டி தானே குழந்தைகளுக்கு. அவ யாரு? உன் ஆத்துக்காரரோட அப்பா அம்மா தானே. அவளோட இருக்கிறதையே நாங்க ஜாயிண்ட் ஃபேமிலி, நாங்க ஜாயிண்ட் ஃபேமிலி அப்படின்னு வெளியில போய் பீத்தின்னு இருக்கா. பெரியவா நம்ம ஆத்துல இருக்கிறது நமக்கு நல்லது தானே. இது சரி, இது தப்பு, இந்த விஷயத்த இப்படி ப்ரொசீட் பண்ணலாம், இந்த விஷயம் பண்ண வேண்டாம், இதுல இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு எவ்வளவு நாலேஜ நமக்கு கொடுக்கா, எவ்வளவு விஷயத்த நம்ம கிட்ட ஷேர் பண்றா. நம்ம எதுவுமே இல்லாம தனியா இருக்கும் போது என்ன சாதிக்க போறோம், அதுல நம்ம என்ன டார்கெட்டை ரீச் பண்றோம். பெரியவா இருக்கிறதுனால நமக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு. நம்ம வேலைக்கு போகணும்னு நினைச்சா நம்ம குழந்தைகளுக்கு சப்போர்ட் பண்றதுல இருந்து, நமக்கு சாப்பாடு கட்டி கொடுக்கறதுல இருந்து, சின்ன சின்ன விஷயம் எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கா. சமீபத்துல ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். மதர் இன் லாஸ் ஹோம் இஸ் நாட் மை ஹோம் அப்படின்னு ஒரு பொண்ணு ரீல் போட்டிருக்கா. என்னது இது? அப்போ உன் அம்மா வீடு மட்டும் என்ன உன் வீடா? நீ பிறந்த உடனே உனக்கு என்ன உங்க அப்பா தனி வீடா கட்டி கொடுத்தாரு? இல்லையே, அது உன்னோட அம்மாவினுடைய வீடு. உங்க அம்மாவிற்காக உன்னோட அப்பா தனியா கட்டின வீடு. அதே மாதிரி அவ கட்டின்னு இருக்கா. அதுல போய் நீ இருக்கும்பொழுது அதுதான் உன் வீடு, ஓ மாமியாரோடைய வீடு, அதுதான் உன் வீடு அப்படிங்கிற தாட் நமக்கு வரணும் இல்லையா? நம்ம தானே நம்ம குழந்தைகளுக்கும் அதை எல்லாத்தையும் சொல்லி தரணும். இத நான் சொல்லிட்டா உடனே அடுத்து என்ன கேப்பா? நான் என் அம்மா கிட்ட இதை இப்படி வச்சுட்டு போறியா, சத்த நிறுத்துறியா அப்படின்னு கேட்பேன். இதெல்லாம் மாமியார்கிட்ட கேட்க முடியுமா அப்படின்னு ஒருத்தி கேள்வி கேட்பா. என்ன இதுல என்ன இருக்கு? அம்மா கிட்ட எவ்வளோ இமோஷனல் பாண்டோட, எவ்வளவு ஒரு லவ்வோட திட்டுறது கூட ஒரு உரிமை தானே. இப்போ அம்மாவை நம்ம திட்டுறோம் அப்படின்னா அம்மா மேல பாசம் இல்லாமையா திட்ட போறோம்? அம்மா மேல அந்த உரிமை இல்லாமையா திட்ட போறோம்? அதே மாதிரி மாமியார்கிட்டயும் அந்த உரிமையை எடுத்துக்கணும், அந்த பாசத்தை வளர்த்துக்கோங்கன்னு சொல்றேன். மாமியாரும் நம்மளுடைய அம்மா தான், நமக்காக வேண்டிதான் எல்லாத்தையும் பண்றா அப்படிங்கிற அந்த ஒரு நினைப்பு, அந்த ஒரு லவ் அவங்க மேல கொண்டு வந்துட்டா என்ன இருக்க போறது? அந்த உரிமை தானா வந்துடுமே. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆலமரம் இருக்குன்னு வச்சுப்போம். அதுல எவ்வளவு கிளைகள், எவ்வளவு விழுதுகள், அதுல எவ்வளவு பறவைகள் சுத்தி நச நச நசன்னு சவுண்ட் பண்ணிட்டே இருக்கும். ஆனா அதுக்கு கீழே போய் நம்ம உட்காரும் பொழுது அந்த நிழல்ல எவ்வளவு சேஃபா, எவ்வளவு ஹாப்பியா ஃபீல் பண்றோம். ஆனா இதுவே ஒரு தனி மரம், பனை மரத்துக்கு கீழே போய் நிக்கும் போது இந்த ஹாப்பினஸ் கிடைக்குமா? அந்த ஆலமரம் தான் கூட்டு குடும்பம். அதோட நிழலை நம்ம எல்லாரும் என்ஜாய் பண்ணணுங்கிறது தான் என்னோட ஆசை. திரும்பவும் ஒரு நல்ல கான்செப்டோட உங்களை மீட் பண்றேன். Until then, bye from Apita Shri.